ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் யார் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது? முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அது தெளிவாக தெரிகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே அந்த வார்த்தை என்பது தேவாதி தேவனை குறிக்கிறது. 2ஆம் வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே அந்த வார்த்தை என்பது சிருஷ்டி கர்த்தாவை குறிக்கிறது என்பதை நாம் இங்கே பரிந்து கொள்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட தெய்வமாக தேவன் மாம்சத்திலே இறங்கி வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த 3.5 வருட ஊழியங்களிலே அவரோடு கூட இருந்த சீஷன். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்கிறார். ஆம், மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மறுரூபமான முகத்தை, சூரியனைப் போல பிரகாசிக்கிற முகத்தையும் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிருக்கிற வஸ்திரமும் உடையவராகவும் அவரை யோவான் கண்டார். ஆகவேதான் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? மனிதன் பாவம் செய்து பாவத்தின் நிமித்தமாக தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனாலே மனு குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக, பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்தார். நீதியுள்ள தெய்வம் நீதி செய்வாரானால் நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அன்புள்ள தெய்வம் நீதி செய்வதற்கு முன்னால் அன்பை காண்பித்தார். அன்பின்படி என்னை மன்னிக்க வேண்டும், நீதியின்படி என்னை தண்டிக்க வேண்டும். அன்பையும் நீதியையும் ஒருங்கே நிறைவேற்ற எனக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். மனுக்குலத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை சகித்து அவர் ஜீவன் கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பும் சமாதானமும் தருகிறார். மனிதன் அந்த பயங்கரமான நீதியான தேவ தண்டனைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. தண்டனையை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நமக்கு மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார். மனிதர்களாகி நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசித்தால், அவருடைய பலிமரணத்தின் மூலமாக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலையை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இந்த பெரிதான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.